எழில் சுடர் சீரியல்ல இப்போ அட்டகாசம்னா அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். எழிலுக்கு முக்காவாசி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு நம்ம சுப்பிரமணியனுக்கும். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. விசியம் வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம எழில் மாட்டுக்கு வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. சுடர் போகிற போக்க பார்த்தாலே சரியில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, பால் எடுத்துகிட்டு வந்து நீட்டுறாங்க. நம்ம சுடர், எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். என்ன சார் எப்போதும் பால் குடிச்சிட்டு தான் தூங்குவீங்க. இன்னைக்கு என்ன சார் வேணாங்கிறீங்க? நீ என்ன நிலைமையில இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நான் கண்டிப்பாக உன்னை மனைவியாலாம் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சதுக்கான முக்கிய காரணமே, அம்மா நம்ம 2 பேரையும் பத்தி சந்தேகப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கிழிச்சேன். அப்பன்னா, அந்த அக்ரிமெண்ட்ல போட்டபடி 3 மாசத்துல இந்த வீட்ட விட்டு போயிடுவியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எழில் சந்தோஷமா, சார் நீங்க இருக்கிற இடம் தான் சார் எனக்கு சாமி மாரி. நான் உங்ககிட்ட தானே சார் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. சுடர் நீ சொல்றது எதுவுமே சரியில்ல. பார்த்துக்க. நிச்சயம் வந்து நான் உன்ன மனைவியாலாம் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பார்க்கலாம், பார்க்கலாம் அதையும் சொல்லிட்டு அப்படியே வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம சுடரு. உடனே நீ தூங்குற இடத்துலலாம் வந்து நம்பிக்கையே இல்ல. நான் இனிமேட் பெட்லலாம் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து தூங்குறாங்க. சார் நீங்க கீழ தூங்குனதே இல்ல. தேவையில்லாம கீழ படுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து கேட்டோன்னே, சரி சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க சௌரியங்கிற மாரி சுடர் வந்து சொல்லிட்டு அப்படியே தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம சுடரு. எழில் வந்து இங்கிட்டு புரள்றாப்புல, அங்கிட்டு புரள்றாப்புல, தூங்கவே முடியல. அந்த இடத்துல கஷ்டப்பட்டு தூங்கலான்ட்டு இருக்கிறப்ப, கொலுச வந்து வேகமா வந்து சவுண்ட் வந்து மூட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடரு. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து, "ஏய் சுடர் சும்மான்னு இருக்க மாட்டியா? உங்களுக்கு உங்க மேல பயம். அதனால தானே" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மேல தூங்குங்கன்னு" சொன்னோனே, "நிச்சயம் என்னோட கட்டுப்பாட மீறி நான் உன்கிட்ட வரவே மாட்டேன். நான் தூங்குறேன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல தூங்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் எழில் தூங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு எழில் கிட்டக்க வந்து அப்படியே வந்து ஊதுறாங்க. "என்னமோ சொன்னீங்க, மூச்சு காத்து கூட வராதுன்னு. பார்த்தீங்களா? நம்ம 2 பேரும் இப்ப ஒத்துமையா இருக்கிற மாரி, எப்போதும் ஒத்துமையா தான் ஆகப் போறோம். பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில பொழுது வந்து விடியுது. சுப்பிரமணியன் மாட்டுக்கும் ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. இது மாரி உங்க பொண்ணு பத்தி இருக்கிற விஷயம் தான் சொல்லணும். நீங்க இங்க வாங்கங்கிற மாரி சொன்னோனே வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்னது சுடரோட அப்பா மாரி தெரியுதே, சுப்பிரமணி மாரி தெரியுதேன்னு சொல்லிட்டு கார வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம எழிலு. என்ன அங்கிள் எங்க போயிட்டுருக்கீங்க? இல்லப்பா பக்கத்துல போனோம். ஆட்டோக்கு திடீர்னு வந்து ஒரு ஃபோன் வந்துருச்சு. அதனால என்ன விட்டுட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. பக்கம் தான்ப்பா. 1 கிலோமீட்டர் கிட்ட தான். நான் மட்டும் போய்க்கிறேன். என்ன அங்கிள் நான் பார்த்துட்டேன். வாங்க 1 கிலோமீட்டர் தானே 10 நிமிஷம் ஆகுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லப்பா நீ வேற பிஸியான ஆளு. நீங்க என்னோட மாப்பிள்ளையா இருக்கிறனால மட்டும் நான் உங்ககிட்ட வேலைலாம் வாங்கக்கூடாதுல்ல. இது வேலையெல்லாம் கிடையாது. உரிமை. வாங்க வண்டியில ஏறுங்கன்னு சொல்லி, அப்படியே வந்து சுப்பிரமணியன வந்து வண்டியில ஏறி உட்கார வைக்கிறாங்க. ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு மாசா வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து பேசுறாங்க. "உங்க பொண்ணு இங்கே தான் இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சுப்பிரமணியம் பேசுறத வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம எழிலு. "என்ன சொல்றீங்க? உங்களுக்கு மூத்த பொண்ணு இருக்காங்களா?" "ஆமாப்பா. சுடர் என்னோட 2வது பொண்ணு. எனக்கு மூத்த பொண்ணு இருக்காங்க. அவங்கள தேடி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அடிக்கடி இங்க வந்தேன். ஒரு மதர் கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் தெரியும். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல இப்ப. அவங்க தான் ஃபோன் அடிச்சு என்கிட்ட பேசணுங்கிற மாரி சொன்னாங்க. அவங்க பேர் என்னன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லும்போது தான் ஒருத்தவங்க வராங்க. அவங்க மாட்டுக்கும் உங்க பொண்ணு வந்து போயிட்டாங்க. பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னோனே, சுப்பிரமணிக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. அப்படியே வந்து அசந்து வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க. "முதல்ல நீங்க தண்ணிய குடிங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு" சொன்னோனே, "இவர் பேர் என்ன? இவர் ஊர் என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, பேரையும் ஊரையும் மாத்தி சொல்றாங்க அந்த இடத்துல. உடனே வந்து, "ஏய் என்னையா நினச்சுக்கிட்டு இருக்க? மாத்தி சொல்லியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மன்னிச்சிருங்கங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே வந்து எழிலுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். கன்னா பின்னான்னு வந்து திட்டுறாங்க. ஊரு பேரு சுப்பிரமணிக்கு பதிலா, அவங்க இதே ஒரு சுப்பிரமணி பதிலா வேற ஒரு மணி போல, அவங்க பேர வந்து சொன்னோனே, "ஏன்டா உனக்கு எதுவுமே சரியா தெரியாதா? உன்னால இவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்னடா பண்ணுவ?" "அங்கிள் நிச்சயம் வந்து உங்களோட பொண்ணு நிம்மதியா, சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்கள கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து கூட்டிட்டு வராங்க. நம்ப சுப்பிரமணியன வீட்டுக்கு. "தாத்தா சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களான்னு?" சொல்லி ஒட்டுமொத்த குழந்தைங்களும் கேட்குறாங்க. "இல்லப்பா, நான் வர வழியில மறந்துட்டேன். அடுத்த வாட்டி வரப்ப கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என் மேல பாசமே இல்ல போல இருக்குன்னு" அஞ்சலி வந்து கோச்சிக்கிறாங்க. "நீங்க வந்து எத்தன நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 1 1/2 மாசத்துக்கு மேல ஆச்சு. நீங்க அடிக்கடி வந்தா தானே வீடு வந்து கலகலப்பா இருக்கும். எங்களுக்கு உங்கள ரொம்பவே பிடிக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது, நீங்க எங்கள விட்டு விலகி இருக்கலாமா? அடிக்கடி வரணும்ல. பசங்க தான் சொல்றாங்கல்ல. இங்கேயே தங்க வேண்டியதானே. ஊர்ல நெறைய வேலை இருக்குமா. அத விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கேஷுவலா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க. நம்ப பசங்கலாம், "அடிக்கடி நீங்க வரணும். பார்த்துக்கங்க. இல்லன்னா அவ்வளோதான்." அப்படின்னு சொன்னோனே, குழந்தைங்களோட வந்து
குடுகுடுன்னு விளாட்லான்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் மட்டுக்கும் ரூமுக்கு வந்து போகிறாங்க. அப்படியே ஓடி பிடிச்சி இதெல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வழக்கறிஞர் வந்து வராங்க. எழில் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நான் அம்மாட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே, வாங்க உட்காருங்கங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எழில்லேருந்து எல்லாரும் இந்து சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். என்னது இந்து சம்மந்தப்பட்ட விஷயமா? எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. நம்ம எழில் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம சுடர்லேருந்து எல்லாரும், அம்மா என்னம்மா இந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கிறாங்க, என்னன்னு தெரியலையான்னு சொல்லி செல்வி வந்து மனோகரிக்கிட்டே வந்து பேசணுன்னே, எனக்கு மட்டும் என்ன எதுவும் தெரியுமா என்ன, அவங்க பேசுகிறத முதல்ல கேட்போன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறப்ப அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இந்து வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து அக்ரிமெண்ட்லாம் வந்து எழுதி வச்சுருக்காங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அதாவது அவங்க அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் ஏகப்பட்ட சொத்தெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஓ! இந்த வீட்டு சொத்தை வந்து எழுதி வைக்கிற அளவுக்கு அவளுக்கு உரிமை ஜாஸ்தி. இதை வந்து எல்லோரும் கேட்க மாட்டாங்க, நம்ம கனகவள்ளி பாட்டியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல செஞ்சுட்டா போச்சு. ஆனால் அது எல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளேயே வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கணும் தான் எழுதியிருக்காங்க. நம்ம இந்து பார்த்துக்கங்க, அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போகலான்னு தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா நிச்சயம் கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கணுமா இந்துவோட தங்கச்சி யாருன்னு, அவங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்துவோட ஆசை என்ன, அவங்கள நம்ம வீட்டில் வச்சு பார்த்துக்கணுன்னு தான் ஆசை. அந்த ஆசையெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து நான் நிறைவேற்றணுமா, இதுதான் இந்துவோட கடைசி ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் மனோகரிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது. இப்போ அந்த மதர் மட்டும் பார்த்து சுடர் தான் இந்துமதியோட தங்கச்சின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். ஏற்கனவே வந்து இந்துவை வந்து சமாளிக்க முடியல நம்மளால், அதனால தான் பத்திரமா அனுப்பிச்சி வச்சோம். இப்போ இந்துவோட தங்கச்சி தான் இங்கே வந்திருக்கான்னா சுடருக்கு இன்னமும் வந்து ராஜ மரியாதை கிடச்சிரும். எப்படி இருந்தாலும் எழில் வந்து சுடரை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மட்டும் தெரியாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. செல்விக்கு கூட இந்த விஷயம் வந்து தெரியக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கும்போது அந்த மதரை வந்து காட்டுறாங்க. அந்த மதரை வந்து காட்டும்போது அப்படியே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க போல இருக்குது. அப்படியே வந்து ஏஞ்சிட்டாங்க. எந்திரிக்கும்போது மனோகரியோட அசிஸ்டன்ட் 4-5 பேர் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. யாரா இவங்க, இவங்க எதுக்குடா என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவங்க வந்து பேசுகிறாங்க. மனோகரி எப்படி இருந்தாலும் இவங்கள பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அட பாவிங்களா என்னடா பேசுகிறீங்க, இப்போ நம்ம யாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறது, நம்ம ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அப்பன்னு பார்த்து ஃபோனை வந்து எடுத்தோன்னே ஆன் பண்ண பார்க்குறாங்க. ஆனும் பண்ணிடுறாங்க. உடனே வந்து நம்ம எழிலோட நம்பருக்கு தானே தெரியும்னு சொல்லி எழிலோட ஃபோன் நம்பருக்கு வந்து அப்படியே கால் பண்ணுறாங்க. எழில் வந்து தொலைவாக வந்து இருக்காங்க போல இருக்கு. அந்த ஃபோனை வந்து எழில் வந்து சத்தம் கேட்டோன்னே எடுப்பாங்களா, இல்லை அவங்க அசிஸ்டண்ட் எல்லாம் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து வர மாதிரி தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோனை வந்து ஒளிச்சு வச்சுட்டு அப்படியே இவங்க மாட்டுக்கும் தூங்கின மாதிரி நடிப்பாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் திருப்பி எழிலுக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. சுப்பிரமணி யார், இந்து தான் மூத்த பொண்ணு, இளைய பொண்ணு சுடர்னு எல்லா விஷயமும் எழிலுக்கு வந்து தெரிய போகுது.